ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் பார்க்குறது. ஏற்கனவே சம்ஸ் போட்டோம். இப்போ நம்ம ஜாமெண்ட்ரி பார்க்குறோம். ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்ன ஜாமெண்ட்ரி, கிராஃப் இதெல்லாம் வரப்போது. இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் பார்த்தாலே போதும் 50 to 70 மார்க்ஸ் கன்ஃபார்மாக எடுக்க முடியுண்டு. அதில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஜாமெண்ட்ரி பார்க்குறோம். இனிமேல் வர வீடியோவில் கிராஃப்ஸும் வர இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு விசிபிள் ஆகி உங்களால் உடனே பார்க்க முடியும். இது வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஏற்கனவே நான் போட்ட சம்ஸ் எல்லாமே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுண்டு அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். வேறு யாருக்கும் தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஜாமெண்ட்ரி பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான், இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷில் எடுக்காமல் ஏன் தமிழில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இங்கிலீஷ்லேயே எங்கள் ஸ்கூல்லே நடத்துகிறது இங்கிலீஷில் தான். பட் அதில் புரிஞ்சும் சில பிள்ளைங்களால் ஆவரேஜ் மார்க்கு கூட தாண்ட முடியல அப்படின்னா அவங்களுக்கு அது புரியலை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நான் தமிழ் நடத்துகிறேன். அவங்களுக்கு சப்போஸ் இப்போ நான் நடத்துகிறது புரிஞ்சிச்சுன்னா அவங்களால அங்கே ஈஸியாக போட முடியும், ஈஸியாக மார்க்கும் எடுக்க முடியும். அதுக்காக தான் நான் தமிழில் நடத்துகிறேன். ஓகே, ட்ரா அண்ட் quadrilateral with the given measurement and also find their area. என்னென்ன கொடுத்துருக்காங்க? D = 6 cm, EA = 5 cm, AR = 5.5 cm, DA = 10 cm. நம்ம D அப்படிங்கிற குவாட்ரேட்டர் தான் வரைப்போம். இதில் ஜாமெண்ட்ரி நான் மெயின் டயக்ராம் வரைஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு ஏன் 10 மார்க் கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ரஃப் டயக்ராமுக்கு 2 மார்க்கு, மெயின் டயக்ராமுக்கு நான் 4 மார்க்ஸு, நம்ம என்னென்ன வரைஞ்சோன்னு எழுதுவோம்ல அதுக்கு 3 மார்க்ஸ், அப்புறம் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே அதுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக எல்லாமே பண்ணால் தான் நமக்கு 10 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதை பார்த்து எந்த ஷேப்பில் இருக்கோ அதை நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? DA = 6 cm. 6 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணுறோம்? அளவு எடுக்கிறோம். இங்கேயும் 6 சென்டிமீட்டர் புள்ளி அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ 2 புள்ளியும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? 2 புள்ளியும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி என்னான்னு பேர் கொடுத்தோம்? DE தான் நம்ம பார்த்தோம், அதே தான் DE. திருப்பி வருதுன்னா நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம்மா, 6 சென்டிமீட்டர் இருக்கா அப்படின்னு அளந்து பார்த்தோம். கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போ எவ்வளோ போட்டோம்? 6 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டியருக்கு DEA தான் அடுத்து ஏ வருது. என்ன இதுதான் EA 5 சென்டிமீட்டர். இதுக்கு நம்ம ஆர்க் வரையணும். அதுக்கு நமக்கு இந்த கம்பஸ் தேவை. ஓகேவா? 6 சென்டிமீட்டர், சாரி 5 சென்டிமீட்டர். அப்போ அளவு 5 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1 சென்டிமீட்டருக்கு இதற்கு 1 இல்லை 0.1க்கு. ஓகேவா? இப்போ 5 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது. ஸோ ஈயை வச்சு இங்கே பாயிண்ட்டை வச்சு ஏக்கு வரைய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஆர்க் வரும். கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ஆர்க் 10 போயிடும், அதுக்காக தான் நம்ம பெருசாக வரைஞ்சோம். இப்போ நம்ம தானே வரைய போகிறோம். இதில் சம்மந்தப்பட்ட என்ன இருக்குது? EA வரைஞ்சிட்டோம். AR இது, அதாவது 6 மீனை வச்சு வரையலாம். பட் நம்ம 6 கண்டுபிடிக்கல, ஸோ அதை விட்டுடலாம். அடுத்து D இருக்குல்ல, இதை மெயினை வச்சு 10 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையணும். 10 சென்டிமீட்டருக்கா? அப்போ அதே மாதிரி அளவு எடுக்கிறோம். 10 சென்டிமீட்டர்.
நான் லைவில் போடலான்னு தான் பார்க்குறேன்ப்பா. பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படிங்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து பண்ணுங்கள். நான் லைவ்லேயே எடுத்துடுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக புரியவும் செய்யும். இன்னும் வரல. கரெக்டாக 10 சென்டிமீட்டர் வச்சு இன்னும் 0.1 கம்மியாக இருக்குது. கரெக்டாக 10 சென்டிமீட்டர் வச்சு இப்போ 1.1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. மொதல் கூட வந்துச்சு, இப்போ கம்மியாக இருக்குது. வெயிட், நான் வந்துக்கிறேன். இப்போ கரெக்டாக 10 சென்டிமீட்டர் எடுத்துச்சு. ஓகேவா? சென்டிமீட்டர் எடுத்துச்சு. இப்போ டிஏ பாயிண்ட்டை வச்சு மெயின் பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணும்? 10 சென்டிமீட்டருக்கு ஆர்க் வரையும். ஓகேவா? இப்போ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுதில்ல, அந்த இடத்துக்கு ஏன்னு பேர் வைங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும்? ஏயும் ஜாயின் பண்ணும். ஏயும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்து டிஏயும் அதே மாதிரி ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா டிஏ 10 சென்டிமீட்டர் தானே. இப்போ டிஏயும் ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இது எத்தனை வரைஞ்சோம்? 10 சென்டிமீட்டர். இது எத்தனை வரைஞ்சோம்? 5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ டி வரைஞ்சாச்சு, வரைஞ்சாச்சு, வரைஞ்சாச்சு. அடுத்து ஆர் வரையணும். ஏயை மெயினாக வச்சு ஆருக்கு 5.5 எடுக்கிறோம். 5.5. ஓகே, ஏ வச்சு மெயினை வச்சு இந்த ஆர்க்கையும் கொஞ்சம் பெருசாகவே போட்டுருவோம். 5 டைட் கம்மியாக இருக்கோ? அது வேறு அளவு மாறிட போகுது. கரெக்டாக இருக்குது. 5.5 கொஞ்சம் பெரிய ஆர்க்காகவே வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் இந்த 2 ஆர்க்கு வெட்டுது, இது அப்படின்னு குறிக்கலான்னு நினைக்கக்கூடாது. நம்ம வரைஞ்சிக்கிறது ஏலேருந்து ஏ டு ஆருக்கு 5.5. அடுத்த ஆறு வர்றது என்னது? ஒரு அளவு எழுதாமல் இருக்கணும். வெயிட், 5 அளவுக்கு நான் 4 தான் எழுதியிருந்தேன். இப்போ தான் இதுக்குள்ளே இருந்தேன். இதுவும் கொஷினில் உள்ளது. டிஆர் எவ்வளோ? 5.2. நம்ம அதே மாதிரி 5.2 எடுக்கலாமா? 5.2. ஓகே, இப்போ நம்ம 5.2 எடுத்துட்டோம். சரியா? எடுத்தாச்சு. இதை டீயில் வச்சு, ஏன்னா டி அதுதானே. இப்போ இதை டியில் மெயினாக வச்சு இன்னொரு ஆர்க் வெட்டுறோம். இந்த 2 ஆர்க்கும் இந்த ஆறு நம்ம எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ இதை ரெண்டையும் பார்க்கக்கூடாது. இந்த 2 ஆர்க்கும் கனெக்ட் ஆகிற புள்ளி தான் ஆர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும்? 2 கனெக்ட் புள்ளி தான் ஆர். இப்போ என்ன பண்ணணும்? டியும் ஆரையும் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி ஏயும் ஆரையும் ஜாயின் பண்ணுறோம். கொஞ்சம் கோடு இறக்கி போட்டேன். வெயிட், அப்போ கொஞ்சம் கோடு இறக்கி போட்டேன், அதனால் அதை அழிச்சிட்டேன். இப்போ கோடு கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் அவங்க கேட்டிருக்க குவாட்ரேட்டர். இதுதான். இது எப்படி இருக்கோ இதே பார்த்து அப்படியே ரஃப் டயக்ராம் வச்சுக்கலாம். அப்படியே அளவு மெயினாக எழுதணும். அதை விட்டாச்சு.
டியர் எத்தனை 5.2, டியர் எத்தனை 5.2, அப்புறம் ஏஆர் எத்தனை 5.5. ஓகேவா, இதுதான் மெயின் குவாட்ரேட்டர். இதை பார்த்து அப்படியே ரஃப் டயக்ராம் வரையலாமா? இது எப்படி இருக்கோ அப்படியே வரையணும். பட் அளவெல்லாம் மெஷர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் சும்மா அதே மாதிரி இருந்தால் போதும். ஓகேவா, நியூ இயர் பிறந்துடுச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அந்த டைமில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா ப்ளீஸ். பாவம் இல்லையாண்ணா? அவ்வளோதான். இங்கே குறித்து அதே மாதிரி குறிச்சோம். GEAR. இது 10 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது 5.5 சென்டிமீட்டர், இது 5.2 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இந்த ரஃப் டயக்ராமும் மெயின் டயக்ராமும் இப்போ நினச்சி அடுத்த வீடியோவில் இதை எப்படி இருந்தோமோ அதை அப்படியே எழுத போகிறோம். அப்புறம் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா, எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.